ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு. சாதாரணமாக செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் 45 நாள், 40 நாட்கள், 45 நாட்கள் அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அந்த வகையில் இந்த மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் 27/10/2025 முதல் 7/12/2025 வரைக்கும் விருச்சிக ராசியில் ஆட்சி அமைத்து குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். அற்புதம். ஏன் அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் விருச்சிகமும் ஆட்சி, அதே சமயம் கடகத்தில் நீச்சம், மகரத்தில் உச்சம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக கிட்டத்தட்ட 45 நாட்கள் சஞ்சாரம் பண்ணுறார். அதுவும் குரு பகவானோட 5ஆம் பார்வையை வாங்கிக்கிறார். ஏன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து 5ஆம் பார்வையை விருச்சிக ராசியில் இருக்கிற செவ்வாயை பார்க்குறார். குருமங்கள யோகம் உண்டாருது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் 27/10/2025 முதல் 31/10/2025 வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில், அதாவது விசாகம் 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். 1/11/2025 முதல் 18/11/2025 வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். 19/11/2025 முதல் 7/12/2025 வரைக்கும் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் வரும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையும், சனி பகவான் இதில் வரும்போது கொஞ்சம் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களையும், அதேமாரி புத பகவானின் கேட்டை நட்சத்திரத்தில் வரும்போது அறிவுபூர்வமாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஒவ்வொரு இதையும் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொளி அப்படிங்கும்போதே செவ்வாய் பகவான் உணர்ச்சிக்காரகன், இரத்தக்காரகன், உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் இவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இப்போ இந்த அருமையான பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான தனுசு ராசி நேர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. உங்களுக்கு செவ்வாய் பகவான் பஞ்சமாதிபதி, விரையாதிபதி. சாதாரண இந்த தனுசு ராசி அன்பர்கள் குழந்தைகளுக்காக தான் செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் 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 அந்த குழந்தைகள் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பீங்க. நமக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டாலும் சரி, அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளோட திருப்தி தான் நமக்கு முக்கியம், அந்த குழந்தைகளோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒரு அம்சம். மூலம், பூராடம், உத்திராடம் 1 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வில் போல் வளையக்கூடியவர்கள். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் ஈஸியாக செஞ்சுருவீங்க. அதேமாரி அந்த வில் அம்பு, ஏன்னா உபய ராசி உபய லக்னம், அந்த உபயத்தெல்லாம் பாருங்கள், எல்லாம் 2 இருக்கும். இந்த மேலே இடது பக்கம் மேலே மீனம் 2 மீன் இருக்கா, அடுத்து அப்படியே இதுக்கு வாங்க மிதுனம், வலது பக்கம் கடைசியில் மிதுனம், ஆண் பெண் 2 பேர் இருக்கால, அப்படி நேர கீழே வாங்க கன்னி, அதுலேயே 2 பெண்கள் இருக்காங்களா, 2 பேர் 2. அதே மாதிரி இங்கே தனுசுக்கு வாங்க வில் அம்பு. ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் இப்படியும் இருப்பீங்க அப்படியும் இருப்பீங்க. அதாவது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வளைந்து போகக்கூடியவர்கள். சரம் அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க, ஸ்திரம்னா இருந்துக்கிட்டே இருக்கிறவங்க நின்று ஒரே இடத்துல. அதான் சொத்து, ஸ்திர சொத்துன்னா வீடு, வாகனம், அதெல்லாம் சரஸ்வத்து ஓடும். அதுமாரி இந்த உபய லக்னம் உபயராசியான தனுசு ராசி அப்படிங்கும்போதே வில் அம்பு. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு இது வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லாபஸ்தானத்தில் இருந்துட்டு அதி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தார். பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தார். தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு லாபம் கிடைச்சது. ஆன்மீக விஷயங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருந்தது.
நிறைய இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம், நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் அற்புதமாக இருந்தது. அந்த வகையில் இப்போ லாபஸ்தானத்தை விட்டு விலகிய செவ்வாய் பகவான் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா, விரையாதிபதி விரயஸ்தானத்திலே ஆட்சி அமைத்து உட்கார்றார். அப்போ என்ன அப்படின்னா, சுப விரயங்கள் அதிகமாகும். ஏன்னா குருவோட பார்வை விழருது, உங்கள் ராசிநாதன் குருவோட 5ஆம் பார்வை விழறதுனால குரு உங்களுக்கு அஷ்டம ராசிக்கு வந்துட்டார், கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாம் கொடுத்துன்னு இருக்கார். இருந்தாலும் குருவோட பார்வை 5ஆம் பார்வை இந்த செவ்வாய் வாங்கிட்டு குருமங்கள யோகத்தை கொடுக்குறாரு. என்ன, நிறைய செலவுகளை வைப்பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒன்று குழந்தைகளுக்கு செலவு பண்ணுவேள், இல்லைன்னா ஆன்மீக பயணங்களுக்கு செலவு பண்ணுவேள், இல்லைன்னா அந்த உத்தியோகத்தில் இடமாற்றம், திடீர்னு வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சதுன்னா அங்கே போயிட்டு என்ன சும்மா வீடு கொடுப்பாங்களா, செலவு தானே. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, இங்கே இருக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமே, அங்கே படிக்கிற குழந்தைகள் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த குழந்தைகளுக்கு அங்கே ஸ்கூலில் போய் சீட்டு வாங்கணும், எவ்வளோ வேலைகள் இருக்குது. ஸோ அந்த இடமாற்றத்துக்கு உண்டான செலவுகள். அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் அபிவிருத்தி, இந்த தொழிலை இப்படி பண்ணினா நல்லது வெற்றி அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான அபிவிருத்திக்காக ஒரு செலவுகள், இந்த மாதிரி செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக வீடு வாங்கிடுவீங்க, வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வாங்கிடுவீங்க. அதுக்கு உண்டான லோன்லாம் சேங்ஷன் ஆகிடும் டக்குன்னு. அதுமாதிரி திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிடும். ஏன்னா இந்த 2ஆம் இடத்த குரு வேறு 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். 27/10/2025 முதல் 31/10/2025 இருக்கலாம் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவானின் விசாகம் 4ஆம் பாதத்தில் வர இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சும்மா மினுமினு இருக்கும். இல்லைனாலும் செலவு பண்ணிடுவீங்க, அப்படியே செலவு பண்ணி சும்மா அப்படியே பலன்னு ஆக்கிடுவீங்க. மேக்கப் தான். அதுமாரி சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். உறவினர்கள் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குது. உறவினரோட கல்யாணத்துக்கு போயிட்டு ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதுமாதிரி வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். 1/11/2025 முதல் 18/11/2025 இருக்கலாம் 2-3 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவானே அனுஷம் நட்சத்திரக்காலில் வரார். இப்போ தனவரவு வரும் போகும், வரும் போகும். எப்படி, நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க, அதுக்குண்டான வருமானம் உங்களுக்கு வரும். ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் நட்சத்திர சாரமான அனுஷ நட்சத்திரம் இந்த செவ்வாய் பகவான் வரும்போது செலவு அதிகமாக போயிடும், விரயம் அப்படியே செலவாயிடும். ஏதாவது ஒன்று வாங்கிறதுக்கு திட்டம் போடுவீங்க, ஏதோ ஒன்று விலை உயர்ந்த பொருள், இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான பொருள், இல்லைன்னா குழந்தைகளோட கல்வி, இதுக்காகவே செலவு பண்ணிடுவீங்க. ஸோ வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகரித்த மாதிரி தான் இருக்கும். அதுமாரி முயற்சிகள் ஓரளவுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாகும். ஆக முயற்சிகளை கண்டிப்பாக விடாதீங்க, பெரிய பாக்கியம். அதுமாதிரி உடன்பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. ஆனால் உடன்பிறப்புகளுக்காக ஒரு தொகை செலவிட நேரிடலாம். ஏதாவது வருவாங்க, சப்போஸ் உங்கள் தம்பி அப்படின்னா, அண்ணே கொஞ்சம் காசு வேணுண்ணே, எவ்வளோடா வேணும், எதை பார்த்து கொடுண்ணே, சரிந்தா, அந்த மாதிரி உடன்பிறப்புகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். 19/11/2025 முதல் 7/12/2025 இருக்கலாம் 7-10 கூடிய அதிபதி புத பகவானின் நட்சத்திர சாரமான கேட்டை நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் வரார். வாழ்க்கை துணை மூலமாக ஒரு செலவு இருக்குது, வாழ்க்கை துணை மூலமாக ஒரு செலவு இருக்குது. அதேமாரி உங்கள் வீட்டில் திருமணமாகாத குழந்தைகள் யாராவது இருந்தாலும் வச்சுக்கோங்க, குழந்தைகள்னா தானே அந்த திருமண வயதை உடையவர்கள், எனக்கு குழந்தை தானே எல்லாரும். அப்போ அந்த திருமணமாகாத ஆணோ பெண்ணோ உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். தொழில் முன்னேற்றமாக இருக்கும், இல்லைன்னா அந்த இடமாற்றம் அற்புதமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போகலாம், இது வரைக்கும் கொஞ்சம் சின்ன இடத்துல பண்ணியிருந்தோம், கொஞ்சம் பெரிய இடத்துல பண்ணலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகும். அதுமாதிரி உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளாக ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கேட்டுருக்கீங்க, அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவளுக்கு டக்குனு இப்போ சேங்ஷன் ஆகும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அற்புதமாக வந்து சேரும். ஏன்னா எப்போவுமே 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் மறைந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு. 12ஆம் இடம் சும்மா இல்லை,
எதிர்பாராத நடக்கிறது தான் 12ஆம் இடம். அயனம் மாறும், சயனம் மாறும், போகம் மாறும். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் மறைந்து சில நன்மைகளை கொடுப்பார். அந்த நன்மைகளை நீங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்யணும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குரு மகான்கள் வழிபாடு. அதேமாதிரி வியாழக்கிழமை நல்லா கவனிங்க, வியாழக்கிழமை முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. முருகப்பெருமானுக்கும் குருவுக்கும் எப்போவுமே ஒரு இது இருக்கும் தெரியுமா? அதனால் இந்த குரு தான் சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்கு ஐடியாலாம் கொடுத்து வேல் வாங்க வச்சு குரு கூடவே இருந்து எல்லாம் பண்ணியிருக்கார். குரு இருக்கணும். குரு இருந்தால் தான், குருவருள் இருந்தால் திருவருள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அப்போ இந்த வியாழக்கிழமை நீங்கள் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, இந்த 6 எழுத்து மந்திரம் அற்புதம். ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, இதை சொல்லுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மனசாந்தி கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழிலாபாரத்தில் ஒரு லாபம், எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் அற்புதமாக அமர்ந்து ஆட்சி அமைத்து குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று எதிர்பாராத ஒரு தன யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.